வெரி சாரி, இந்த பொசிஷன் இல்ல. ஐ அம் ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். இதுதான் நீங்க கொடுத்த மதிப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊட்டு பார்த்தீங்க பேசியிருக்கீங்கன்னு சேர்த்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்கரம் இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஜில் உடஞ்ச அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழுவுறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கேமோட கான்செப்ட் என்ன தெரியுமா, நிறைய மென்டல் ப்ரெஷர் வரும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும். அதுதான் கேமோட கான்செப்ட். ஸோ இவருக்கு அந்த மென்டல் ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றது இது மூலியமாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பயங்கர பிரச்சனை நடந்தது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பயங்கர பிரச்சனை நடந்தது. இதே மாதிரி தான் நேற்று யாரு திவ்யா கணேஷ்க்கு பிரச்சனை வந்தது. திவ்யா கணேஷும் பிரச்சனை பண்ணாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வந்தது. ஆனால் திவ்யா கணேஷை கூட உடஞ்ச அழலாம் செய்யல. ஒரு பொண்ணுங்கன்னா ஈஸியாக உடஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட உடஞ்ச அளவே இல்லை. அதை தாண்டி என்னமோ கடைசியில் அவங்க கையை விட்டு அந்த பதவி போயிடுச்சு, அப்படி தான் முடிஞ்சது. ஆனால் இவர் உடஞ்ச அளவே செஞ்சுட்டாரு. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காரு. ஸ்டார்டிங்கே ஒருத்தங்க போனாங்கல்ல, நந்தினி போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கேமே எனக்கு வேணாம், நான் போயிடுறேன்னு சொல்கிறது தான் இவருக்கு நல்லது. ஏன்னா இவர் பேசும்போது சில விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னன்னா, என்னை நீங்கள் அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்களை பார்த்து சொல்கிறாரு. நான் இந்த ப்ரோமோவில் நடந்ததை ஆர்டராக முதல்ல சொல்லிடுறேங்க. என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்தீங்க, ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இருக்கு விக்ரம், நல்லா பண்ணுங்கன்னு வேற பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை என்னால் காப்பாற்ற முடியல, இந்த வீட்டை என்னால் அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியல, அதனால இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன் பிக் பாஸ், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை கலட்டி வச்சவர் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னா அந்த அளவுக்கு மனசு கஷ்டத்தில் இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசுறவர் ஒரு ஸ்டேஜில் உடஞ்சி லைட்டா அளவே ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னால் சுத்தமாக முடியவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூ வேற இவருக்கு இருந்திருக்குங்க. நைட்டு சரியா தூங்கல போல, ஹெல்த் இஷ்யூ வேற ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூனால மென்டல் ப்ரெஷரும் சேர்ந்துருச்சுல்ல, அதனால தான் இந்த மாதிரி உடஞ்சிட்டாரு. உடஞ்சி சில விஷயங்களை சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, எனக்குன்னு விக்கல்ஸ்ன்ற ஒரு பேரை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். அதாவது விக்கல்ஸ் அப்படின்ற இவரோட சேனலுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கியிருக்காருல, அதை பற்றி சொல்லிட்டாரு. எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இப்போ விக்கல்ஸ் அப்படின்ற பேரை நான் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், வெளியே இருக்க அந்த எல்லாமே டேமேஜ் ஆகும், அதுக்காக தான் பார்த்து பார்த்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பேச முடியாது. நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா இல்லை உங்கள் பேரை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிக் பாஸுக்குலாம் வந்திருக்கவே கூடாது. நான் அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் புரியுது, உங்கள் நிலைமை புரியுது. பட் இந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுறவங்க, நம்ம பேர் லைட்டாக கூட டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பார்த்து கேம் விளாடணும்னு நினைக்கிறவங்க பிக் பாஸுக்கே வந்திருக்க கூடாது. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி போகிறது தான் நல்லது. ஒன்றும் இப்போ கூட கெட்டு போல பிக் பாஸ், நான் இந்த வீட்டை விட்டு இப்போ பேட்சை கழட்டி வச்சிட்டீங்கல்ல, பேட்சை கழட்டி வச்சுட்டு இதே வீட்டில் தானே இருக்க போறீங்க. இதே வீட்டில் என்ன உங்களை நிம்மதியாக இருக்க விட்டுருவாங்க? இதுக்கப்புறமா நிறைய டாஸ்க் நடக்கும், நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்கும், ஃபிசிக்கலாக இதுக்கப்புறம் டாஸ்க் வரும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பேசுறதுல தெரியுது ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்க. அதனால இவர் வெளியே போகிறது தான் இவருக்கு நல்லது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் நான் கஷ்டப்பட்டு ஒரு பேர் உருவாக்கியிருக்கேன், எல்லாமே டேமேஜ் ஆகாமல் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் வார்த்தையை விடாமல் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கே யோசிச்சு பாருங்க, அவர் சேனல்லையே பிக் பாஸை கலாய்ச்சி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் இன்னைக்கு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா விக்ரம், இதையே கலாய்ச்சி அவங்க சேனலில் வீடியோவாக வரும். ஏன்னா பிக் பாஸில் இந்த மாதிரிலாம் உடஞ்சி உட்காரவே கூடாது. பிக் பாஸோட கான்செப்ட் எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? எவ்வளோ மென்டல் ப்ரெஷர்லாம் தாங்கினவங்க இருக்காங்க. ஆரிக்கெலாம் எவ்வளோ ப்ரெஷர் பாலா தந்திருப்பார் தெரியுமா? பாலாலாம் ஏகப்பட்ட ப்ரெஷர் தந்திருப்பாரு. விக்ரமனுக்கு அசீம் தந்திருப்பாரு, அசீமுக்கு விக்ரமன் தந்திருப்பாரு. அவங்கெல்லாம் என்ன உடஞ்சி போய் உட்காரவா செஞ்சாங்க? திரும்பி எந்திரிச்சு வரலையா? ஒரே ஒரு நாளுங்க, ஒரு நாள். இந்த நாள் பயங்கர டார்ச்சர் தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த டார்ச்சருக்கு இவர் ஒரு போல்டான முடிவு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதாவது சாண்ட்ரா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களா? சாண்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இப்போ திவாகர பதவியை மாற்றணுமா? திவாகரோட மனசை மாற்றுறது ஈஸி, அது விக்ரம்க்கும் நல்லா தெரியும். திவாகரோட மனசை நம்ம மாற்றுறது ஈஸி. திவாகர் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி திவாகர் மனசை மாற்றுறது ஈஸி. இவர் கொஞ்சம் சாண்ட்ரா கிட்ட இறங்கி வந்திருக்கலாம். எதுக்காக சாண்ட்ரா விஷயத்தில் ஒரு முடிவையே எட்டாமல் இவர் பாட்டுக்கு விட்டாருன்றது தெரியலங்க. ஸோ இந்த அளவுக்கு எமோஷனலாக இவர் பேசுறாரு. ஸோ இது மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, இவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருக்காரு. அதனால தான் இவ்வளவு நாள் ரொம்ப சேஃபான ஒரு கேம் விளையாடி இருக்காரு. அதாவது இவர் ஃபோர்ஸா எதுவுமே பண்றதில்லை. அதாவது எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் விலகி போறது, அதே மாதிரி காமெடி மூலியமா நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வேலையாவாது. டாஸ்க்ல நீங்க மோதி பார்க்கணும்.
இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூ இதுக்கப்புறம் வரும். 30 நாள் தாங்க இருக்கு, இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு 30 நாள் தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுது தெரியுமா? ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையெல்லாம் விக்ரம் வந்து தாங்கிடுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. விக்ரமால அதை தாங்க முடியாது. ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.